போதிக்கக்கூடிய என்ன சொல்லுவாங்க, சுவர் இருந்தாங்க சித்தியா. அந்த அடிப்படையில் அந்த கருணை இருக்கணும், இயற்கையை நேசிக்கக்கூடிய அந்த தன்மை இருக்கணும், அப்புறம் மரியாதை, அந்த பணிவு. இப்போ உங்களுடைய திட்டத்தை பார்த்தோம் சொன்னால் இயற்கைக்கும் சரி அந்த மனித நேயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய மாணவர்களுக்கு இது உண்மையில் நான் வந்து ஒரு 30 ஆண்டு காலம் பூர்த்தி அடையும் போது அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நான் முதல் எடுத்த மாணவர்களுக்கு வந்து நான் நிறுத்தியது முதல்ல இந்த மனித நேயம் தான். அந்த அடிப்படையில் என் கையில் கிடைக்கப்பட்ட மாணவர்கள் 18 பேர். அந்த 18 பேரும் வந்து நல்ல அந்த என்னுடைய அந்த போதனா அடிப்படையில் நல்ல சிறந்த மாணவர்களாக விளங்கி இன்று என்னோட பணி புரியக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறாங்க. 2 பள்ளிகளில் நான் பணிபுரிந்தேன். என்னோட பணிபுரிந்தேன். அப்போ சில கழகம் பேசிட்டு ரேக்கச்சிப்ட் உருவாக்குதல், ரேக்கச்சிப்ட்னு சொல்லிட்டு கழகம் ஒன்று உருவாக்கலான்னு சொல்லிட்டு நேற்று தான் பேசணும். ஆனா அது ஐடியாவே எனக்கு இல்லை. ஆனா நான் தானே அடிச்சேன் காலையில கேட்டேன், நீங்க அது பொறுப்பு எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டேன். அப்ப இப்ப நீங்க சொல்றது பார்த்தாக்கா ஒண்ணு கிளாப் ரேக்கச்சிப்ட் இல்லைனாக்கா கிளாப் கலாம் செக்ரிட்டார் சுற்றுச்சூழல். ரெண்டுத்துல ஏதாவது சொல்றோம். நம்ம இந்த இந்த நீங்க கொண்டு வந்திருக்க இந்த திட்டத்தை வந்து நம்ம அந்த கிளாப்ல கழகத்துல புகுத்திக்கலாமா அப்படின்னு இப்ப நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த இலையை வந்து இன்னொருத்தவங்க வந்து சொல்றாங்க, அந்த இலையெல்லாம் முக்காதீங்க, அதுக்கு வலிக்கும் அப்படின்னு. அப்ப நாங்க இருந்து அவங்க கவனிச்சுக்கிட்டு இருக்கேன், 2 பேரோட உரையாடலையே கவனிச்சுக்கிட்டு இருக்கேன், முக்காதீங்க வலிக்கும் அப்படின்னு. அப்ப நான் கூப்பிட்டு கேட்டேன், ஏன் பிடிக்க கூடாது, அது ஏன் வலிக்கும்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அது நம்ம உயிர் இருக்கும் சொல்லியிருக்காங்க, நம்ம உயிர் இருக்கும். அப்ப அது வழி அது அப்படிங்கிறது கொண்டு போனேன். நம்மளுடைய அந்த பச்சை பசங்களுக்கு இருக்கிற சுற்றுச்சூழல் இருந்தாக்கா நம்ம சுவாசம் வந்துட்டு மூச்சம் பிள்ளைங்களுக்கு ஆக்சிஜன் சொன்னா அது எதாவது தூய்மையான காற்று வந்து சுவாசிக்கிறோம். அப்ப நம்ம அந்த இலையெல்லாம் பிச்சு போட்டு அந்த பையனுக்கு நம்ம சொன்னேன், நம்ம வந்து அதை வளர்க்கணும்.
So, jalan kan Rika? Kalau yang Rika? Jalan. ஒரே விஷயம் வாங்குறீங்க. பலம் தான் அது எலுமிச்ச பலம் தான். ரெடியா? ஓகே, ரெடி. பார்க்கலாம். இப்ப பேசிட்டீங்க, நான் சொல்றேன். இப்ப ரெடி அடுத்தது. அது ஒரு இடம், அது ஒரு இடம். சிறப்பு. சரியாக்கா? ரைட். வாங்க கட்டா வாங்க. அனுஸ்ரீ
கலர் அடிங்க. நீங்க எத்தனை கலர் அடிக்காம இருக்கீங்க? விரைவா கலர் அடிங்க. இதை பார்க்க அப்படி வேலையே இல்லை. தம்பி கலர் நீங்க வேக மாட்டீங்க. உங்களுடையது நீங்க என்ன செய்யுங்க, இந்த மாதிரி கற்றுக்க வரும்போது உங்களை கால் ஆட்டுன்னு சொல்லாமல் நீங்கள் கால் ஆட்டுங்க. உங்களை கை தட்டுன்னு சொல்லாமல் கை தட்டக்கூடாது. இந்த மாதிரி கற்றுக்க வரும்போது உங்களை கால் ஆட்டுன்னு சொல்லாமல் நீங்கள் கால் ஆட்டுங்க. உங்களை கை தட்டுன்னு சொல்லாமல் கை தட்டக்கூடாது. இந்த மாதிரி கற்றுக்க வரும்போது உங்களை கால் ஆட்டுன்னு சொல்லாமல் நீங்கள் கால் ஆட்டுங்க. உங்களை கை தட்டுன்னு சொல்லாமல் கை தட்டக்கூடாது. கை தட்டுங்க. ரொம்ப அருமையா வட்டம் போட்டா ஓவியம், சரி போட்டா ஓவியம், தப்பு போட்டா ஓவியம், ஓடு போட்டா ஓவியம், வட்டம் போட்டா ஓவியம், சரி போட்டா ஓவியம், தப்பு போட்டா ஓவியம். இந்த சரி இருக்குல்ல, இந்த ஓவியமா டிராயிங்ல மாற்றுவோம். இதுலயே ஏதாவது டிராயிங் பண்ணிருக்கோம். இப்போ வந்து இன்னைக்கு காலையில நான் என்ன சாப்பிட்டேன் அந்த முகம் போகும் கவனி ஒவ்வொருத்தரா சொல்லி பாருங்க. முதல்ல சொல்லி பாருங்க, அப்புறம் ஒவ்வொருத்தரா மெதுவா இருங்க. சத்தம் வராம சொல்லுங்க. சத்தம் ஒரு நிமிஷம். சத்தம் இல்லாமல். சத்தம் வருதே. இருங்க இருங்க.
பார்த்தது வந்து முன்புள்ள மாணவர்கள் இப்புள்ள மாணவர்கள் நிறைய மாற்றங்கள் நான் பார்க்குறேன். முன்புள்ள மாணவர்கள் வந்து ரொம்ப இலக்கிய நடையாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த அவங்களுடைய சூழல், அவங்க வாழ்ந்த சூழல் அதை ஒட்டிய மாணவர்களாக இருப்பாங்க. ஆனால் தற்போதைய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து நம்மளை விட ஒரு படி மேலோங்கி தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கற்பித்தல் அப்படின்னு நம்ம சொல்லித்தரும் பொழுது நம்ம பழைய பாணியை வந்து அவங்கள்ட்ட பின்பற்ற முடியாது. இப்போ நான் பாடலாக சொல்லித்தரணும், ஒரு குதிரையை பாடலால் செய்யல வந்து பாடலாக சொல்லித்தரணும், ரேப் மாதிரி தான் சொல்லித்தரணும், ரேப் மாதிரி சொல்லித்தரணும். ஸோ அந்த மாதிரி சொல்லித்தரனா அந்த வகுப்பறையில் உள்ள எல்லா மாணவர்களும் வந்து அன்றைய செய்யுள் வந்து முழுமையாக மாணவர்கள் செய்துவாங்க. இதையே நான் வந்து ஒரு பாடலாக அப்படி மெருகூட்டி பாடி சொல்லணும்னா அது திருக்குறளை நான் அப்படி சொல்லி கொடுத்தா கூட அவங்க வந்து அந்த வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து வச்சுக்க மாட்டாங்க. அது ஸோ அந்த மாணவர்களோட பாணியில் போயிட்டு அவர்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சொல்லி கொடுத்தாதான் அன்றைய திறனை வந்து நான் வந்து அதுக்கு அடைய முடியும். ஸோ இப்புள்ள மாணவர்களுடைய மாற்றம் வந்து பெரிய ஒரு மாற்றம் டிராஸ்டிக்காக இருக்குது. ஸோ அப்புள்ள மாணவர்கள் அந்த மாதிரி இல்லை. நம்ம வந்து எளிமையாக எவ்வளோ நடத்தினாலும் என்ன சொன்னாலும் நம்ம என்ன சொல்கிறோமோ நம்ம கூட வந்துடுவாங்க. ஆனால் இப்புள்ள மாணவர்கள் அவர்கள் பின்னாடி தான் நாம் போகிறதா இருக்குது. காரணம் இதுதான்.
ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எல்லாரும் மாமா அப்படின்னு மெதுவா சொல்றீங்க. செகண்ட் டைம் கொஞ்சம் சத்தமா மாமா அப்படி சொல்றீங்க. தேர்ட் டைம் மாமா. ரெடியா? எப்போதும் சிரிச்சிட்டு இருப்பீங்க இன்னைக்கு அழுவீங்க. எப்போதும் சிரிச்சிட்டு இருப்பீங்க எப்போதும் சிரிச்சிட்டு இருப்பீங்க இன்னைக்கு மட்டும் அழுவீங்க. எப்போதுமே சிரிச்சிட்டு இருப்பீங்க அழுவீங்க.
கண்ணை மூடு. நீங்க அப்படியே வெட்ட வேணிக்கு அப்படியே இருங்க. எப்படி இங்க பாருங்க. அவர் எங்க இருக்காரு? நீ அப்படியே தூக்கியா கையா தூக்கியா அப்படி நல்லா சரியா ரைட் அப்படியே இருங்க. நீங்க ஃப்ரீஸ் அப்படியே அசையாம இருக்கணும். மரம் மட்டும் லேசா அசையலாம், கை எடுக்க கூடாது. ரைட் எக்ஸ்ட்ரா கத்த வரக்கூடாதுன்னு சொல்லியாச்சு, முடிஞ்சு. இப்ப ஒரு முக்கியமான ஒரு கருத்து சொல்ல போறாரு. சொல்லுங்க. மரத்தை வெட்டாதீங்க, மரத்தை நடுங்க. என்ன சொல்றது? உனக்கு மட்டுமா தெரிஞ்சுக்கிறது? என்ன சொன்னேன் நான்? சத்தமா எல்லாத்துக்கும் சொல்லணும். மரத்தை வெட்டாதீங்க, மரத்தை நடுவோம். உட்காரு. ரைட் இப்ப இரு மரம் வெட்ட நல்லா அப்படி புரியுது அப்படியே. ரைட் மரம் சேர்ந்து இருங்க, மரம் கரெக்டா இருங்க. இப்ப எல்லாரும் பார்த்து சொல்லணும், இது ரொம்ப முக்கியம். அப்ப நான் வந்து இப்படி பார்க்கலாம். நிறுத்துங்க, மரத்தை வெட்டாதீங்க, மரம் நடுவோம், மழை பெறுவோம், வளமாக வாழ்வோம். வராது. ஆனா அழகா யானை கொண்டு வரலாம். இங்க பாருங்க, எப்படி தூக்கி வைக்கிறேன் பாருங்க. அப்படியா ஒரு யானை அப்படியே யாரும் பேசக்கூடாது. அங்கேயே நடங்க, அப்படியே நடங்க. பாருங்க எப்படி செய்யுங்க, அங்கேயே தான் செய்யுங்க. பேச வேண்டாம், நடக்கணும். அடுத்தவளை தட்டக்கூடாது. சிரிக்க கூடாது. நான் சிரிக்கிறையே எப்படி நடக்குன்னு பாருங்க. 4 பேர் லைட்டா இருங்க. நீங்க தான் எடுத்து வைக்கணும். ஓரளவு வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஒரு காட்டுல மான் இருந்துச்சான். இப்ப நான் யார்கிட்ட வர போறோம் அவங்கள கை காட்டுவேன், அவங்க மட்டும் சொல்லணும். எது வேணும்னு சொல்லலாம். ஒரு காட்டுல சிங்கம் இருந்துச்சா சொல்லலாம், புலி இருந்துச்சா சொல்லலாம். ஆனா ஒரு காட்டுல யானை இருந்துச்சா புலி இருந்துச்சா வர சொல்லலாம். ஒரு காட்டுல சிங்கம் இருந்துச்சான்னு சொல்லலாம். திருப்பி என்ன 1 2 3 சொல்லிட்டீங்க? 1 2 3 இரண்டாம் வகுப்பு மாணவர்கள் இங்க பாருங்க. ஏன் அப்படின்னா மதுகிஷன், ஜெயத்ரன் வெளியே போயிட்டு உள்ள செஞ்ச மாதிரி ஒரு பயிற்சி.
எப்போ நீங்க சிரிச்சுட்டு தானே இருக்கீங்க? வேற ஆடிட்டே கூடாது. திரும்ப சொல்லிட்டோம். சின்ன குழந்தைங்க கூட ரொம்ப அழகா செய்றாங்க. நீங்க கை கால் அசைக்கிறது நேரா நிக்கணும். நல்லா கவனிச்சுட்டு சொல்லுமா.
கவலைப்படாதீங்க. சரியா? ஓகே. எண் 4. எண் 4. இருக்கணும். எதற்கு அடிமை இல்லாமல் இருக்கணும்? ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃபோன் அடிமை இல்லாமல் இருக்கணும். அதாவது வழி தவறி போயிடக்கூடாது, ட்ரக்ஸ் அது மாதிரி போயிடக்கூடாது. நல்ல குடிமகனாக வர வேண்டும். நல்ல வந்துட்டு மரபு, நல்ல வந்துட்டு அறம் இதெல்லாம் உருவாக வேண்டும். நல்ல ஒரு பண்பாடுள்ள சமுதாயமாக வளர வேண்டும். முக்கியமாக வந்துட்டு தமிழ் சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும். அப்ப தமிழ் சமுதாயத்தில் இருக்கிற பிடித்த வாழ்க்கையை வாழ்வது, அதுதான் அந்த உறவு என்றால் என்ன? இயற்கைக்கும் இயற்கைக்குமான உறவு ஒரு பரிணாமம். இரண்டாவது, இயற்கைக்கும் மனிதனுக்குமான உறவு இரண்டாவது பரிமாணம். மூன்றாவது, மனிதனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு. 3 டைமென்ஷன்ஸ். இயற்கைக்கும் இயற்கைக்கும் உள்ள உறவு என்னது? மண்ணு ஒரு இயற்கை, மரம் ஒரு இயற்கை. மண்ணுக்கு மரத்துக்கு என்னைக்காச்சும் சண்டை வருதா? என்னைக்காச்சும் பொறாமப்படுதா? இயல்பாக அந்த மண்ணில் இருக்கின்ற அந்த ஒரு சத்தை உறிஞ்சி வளர்கின்றது மரம். அந்த மரம் வந்துட்டு என்ன பயனை தருகிறது? அது ஏதாச்சும் எடுத்துக்கிறா? அந்த மரம் வந்துட்டு நிழலை தருது, கார்பன். வணக்கம். இந்த உண்மையை சொல்ல போனா இங்க வரும்போது நாங்க மனமில்லாம தான் வந்தோம். அதுதான் உண்மை. ஏன்னா வேலை பழு முடிந்து மனமில்லாம தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தோம். நான் குறிப்பா பணத்தோட சோ இல்ல சார், நாலேஜ் நமக்கு மனம் இல்ல. ஐயோ மணி ஆயிடுச்சு, வீட்டுக்கு போனா நிறைய இது இருக்கு, அதுதான் மண்ணில ஓடிட்டு இருந்துச்சு. ஆனா இங்க வந்து இந்த இது கேட்கும் பொழுது உண்மையாவே நமக்கு தெரியும், தெரியாதுன்னு இல்லை, நமக்கு எல்லாமே தெரியும். இயற்கை வந்து பாதிப்படைஞ்சிருக்கு, இதெல்லாம் தெரியும். ஆனா வந்து பிள்ளைங்க கிட்ட கொண்டுட்டு போய் சேர்க்கணும். ஏன்னா நம்ம வந்து கல்வி மார்க் எடுக்கணும் அப்படின்றதுல போராட்டத்துல இருக்கும் பொழுது இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது ரொம்ப குறைவு தான், அது உண்மை. ஸோ எனக்கு தனிப்பட்ட முறையில இது வந்து ஒரு விழிப்புணர்வு. நம்மளால ஏதாவது ஒரு பங்கு செய்யணும், அதை எனக்கு வந்து இந்த நிகழ்வு ஏற்படுத்தி கொடுத்தது நான் உணர்றேன். எங்க அவர் அந்த தோட்டம் மீன் பிடிக்கிறவர், சண்டைக்கோழி, அவர் சொல்லுவாரு இந்த நிகழ்ச்சி எப்படி இருந்தது? அனைவருக்கும் வணக்கம். நிகழ்ச்சி வந்து ஆக்சுவலி என்னுடைய லெக்சரர் சொல்லுவார், இந்த ஒரு இடத்துக்கு போகிறோம், அதில் சில இது வந்து காசு கட்டி போவோம், சில இது வந்து நேரத்தை செலவழிக்க. இப்போ 2 மணி நேரம் யோசிச்சுட்டு தான் வந்து 2 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு, பட் அவர் என்ன சொல்லுவார்னா 2 மணி நேரம் ஒரு விஷயம் கிடைச்சாலே அந்த ஒரு விஷயத்தோட வேல்யூ வந்து அந்த 2 மணி நேரம் அப்படின்னு நினச்சிக்கோன்னு சொல்லுவார். ஸோ வந்து எனக்கு வந்து இதில் 2 திருக்குறள் தான் புதுசாக வெளிப்படையாக சொன்னால் அந்த 2 திருக்குறள். பட் அந்த ஒரு சுயநலமற்ற ஒரு திருக்குறளாக நீ புதுசாக ஒன்று நீங்கள் சொன்ன பிறகு அதை தேடி படித்தேன். அது சுயநலம் இல்லாத ஒரு திருக்குறளாக தெரிஞ்சிச்சு எனக்கு. ஸோ அதை சார்ந்து மக்கள் வாழலான்னு சொல்லிட்டு எனக்கு புதுசாக இருந்துச்சு. ஸோ அதை சார்ந்து உங்களுடைய பயோலிட்டியா ஸ்கூல்ஸ் இதுவும் வெப்சைட்டில் போய் பார்த்தேன். நிறைய ஸ்கூலு நிறைய ப்ரோக்ராம் செஞ்சுருக்கீங்க. ஸோ மேபி அதை ரிஜிஸ்டர் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் சார். தேங்க்யூ சார். நமச்சிவாய் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்கள் தான் தாழ் வாழ்க. இந்த பட்டறை ஸோ நம்ம ஏற்கனவே 3:30 முடிச்சிடணும்னு சொல்லிட்டேன் நான். ஸோ காலையிலேருந்து நான் சரியான ஒரு காலையிலேயே என்கிட்ட முதல் கோலை பூபால் தான் இன்னைக்கு 6:30 மணிக்கு ஆரம்பிச்சிட்டேன் வேலையை. ஏன்னா எல்லாமே சரியாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கணுன்ட்டு. ஸோ அந்த வகையில் எல்லா வேலை இறைவனுக்கு முதல்ல நன்றி கூறி, இந்த பயோனிட்டி வந்து நம்முடைய முன்னாள்
மேல்நிலை விரிவுரைஞர் ஐஏபி விரிவுரைஞர் திரு மனோகரன் அவர்கள் வந்து அப்ரோச் பண்ணும்போது ஸோ எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உழவு, உடல், உணவு, அப்புறம் கடைசியாக உணர்வு. இந்த 4 விஷயத்துல தான் நம்ம எல்லாம் தமிழ் பள்ளி ஆசிரியர்களாக இருக்கோம் இல்லையா? அதை செய்து கொண்டே இருக்கோம். முதல்ல பரமேஸ்வர் சொன்னாங்க. ஆனால் எப்படி கொண்டு போய் சேர்ப்பது சொல்றதுக்காக தான் இன்னைக்கு இணைப்பாடத்தில் புறப்பாடத்தில் இதை நான் நாகாட்டு சொன்னதை நம்ம இணைச்சிக்குவோம். ஸோ இதில் ஆர்பிடி இருக்காங்க, அலாம்ஸ் கிட்டா இருக்காங்க. ஸோ வேற இவங்க கூட நம்ம புறப்பாடத்தில் நம்ம செய்வதற்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் இன்னைக்கு எப்போதுமே நம்மளுடைய இதில் ஒரு ஜரிங்கான் ஜாலிங்கான் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து இன்னைக்கு நம்ம ஜரிங்கான் செஞ்சிட்டோம். ஸோ ஐயா கூட மறுபடியும் ஒரு படம் பிடிக்கும் உங்கள் முன்னில. அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டு. நம்மளோட பள்ளி வந்து அவங்க இணைந்து ஜோன் பீட்டோ அகாடமி ஜோபா ஆஸ்திரேலியா. ஸோ நம்ம ஒரு என்ன சொல்றாங்க ஜரிங்கா நம்ம செஞ்சிட்டோம். ஸோ அதனால அதுக்கு பிறகு சில நடவடிக்கைகள்லாம் ஐயா மனோகரன் அவர்கள் இங்க பாருங்க அழகான நான் கேட்டேன் கூட என்னது பேர் எனக்கு உயிர் மெய்யர் அவர் படத்தை அவர் பேரை வந்து மாற்றி உள்மெய்யார் காலையில் வந்தாரு உயிர் மெய்யார்னு வச்சிருக்காரு ஐயா. அது வந்து அதுக்கு அர்த்தம் இருக்கு. அந்த அர்த்தம் என்ன சார் சொல்லுங்க? கல்வித்துறை இல்லை நான் சொன்னேன் இல்லையா என்னுடைய சொந்த ஊர் என்னது. ஸோ அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதுன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ வந்து இந்த ஹோல் யூனிவர்ஸ் இஸ் both energy and matter, உயிர் and மெய். So energy and matter, சிவன். So நம்ம we are part of the universe அப்படிங்கிறது திரும்ப நம்ம நினைவுபடுத்திக்கிறதுக்காக இந்த சரியான விளக்கம் ஐயா அவர்கள் நன்றி. ஸோ அந்த வகையில் வந்து இந்த நேரத்தை வந்து பொன்னான நேரத்தை அவங்களோட டிக்டாக்ல பார்த்துருக்காங்க போன பள்ளிகள் உடனே அவங்களும் கால் பண்ணி என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எம்பிக்குவேன். ஸோ அவங்க சேர்ந்து ஜாயின் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஸோ ஓகே அப்போ இந்த 17 ஸ்கூலில் உள்ள மாணவர்களுக்கு வந்து ட்ரைனிங். இப்போ அவங்க தான் வந்து உங்கள்கிட்ட தலைமை ஆசிரியர் முக்கியமாக இந்த மாணவர்கள் 6 மாணவர்கள் இப்படிப்பட்ட மாணவர்கள் எல்லாம் நேச்சுரல் ஸ்டூடெண்டாக வரும். அதுதான் நம்மளுடைய மற்றவங்க எங்களுக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் நான் வந்து மினிஸ்ட்ரியில் பெர்மிஷன் ஆகணும். முதல் மாணவர்கள் இது நீங்கள் கலந்து கொண்ட இந்த பயிற்சியோட பேர்